சூரிய குடும்பத்தில் சில ஆச்சரியமூட்டும் தகவல்கள். முதலில் சூரியன். நிறை அடிப்படையில் சூரியன்தான் சூரிய குடும்பத்தில் 99.86% நிறை பெற்றுள்ளது. 10 லட்சத்திற்கும் அதிகமான அளவில் பூமியை ஒன்றாக வைத்தால் மட்டுமே சூரியனின் அளவை நெருங்கும். அவ்வளவு பெரியது சூரியன் நமது பூமியை விட. சூரியன் 220 to 250 மில்லியன் வருடத்திற்கு ஒரு முறைதான் தனது ஒரு சுற்றை ஆர்பிட் நிறைவு செய்கிறது. சென்டர் ஆஃப் த மில்கி வே. தனது பாதி வயதை கடந்துவிட்டது சூரியன், அதாவது 4.5 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு. இன்னும் 5 பில்லியன் வருடத்தில் சூரியன் மறைந்துவிடும், அந்த இடத்தில் காணாமல் போய்விடும். பின் மெர்க்குரி. பூமியின் ஒரு வருடம் என்பது 365 நாட்கள். ஆனால் புதனில் வெறும் 88 நாட்கள் தான் சூரியனை ஒரு முறை சுற்றி வர. புதன் தான் சூரிய குடும்பத்திலே மிக சிறிய கோள். புதன் கோளுக்கு எந்த ஒரு நிலவும் கிடையாது. பூமி தன்னைத்தானே சுற்ற 24 மணி நேரம் ஆகும். ஆனால் புதன் 176 நாட்களுக்கு ஒரு முறைதான் இரவிலிருந்து பகலே வரும். அதாவது இப்பொழுது இரவு என்றால் அங்கு பகல் வர 176 நாட்கள் ஆகும். ஆக 176 நாட்களுக்கு அங்கு இரவுதான், பின் 176 நாட்களும் பகல்தான். வெள்ளியில் அடுத்து நாம் பார்க்கும் கோள் வெள்ளி. வெள்ளியில் ஒரு நாள் என்பது 117 புவி நாட்களுக்கு சமம். ஒரு முறை தன்னைத்தானே சுற்ற முழுமையாக 243 பூமி நாட்களை எடுத்துக்கொள்ளும் வெள்ளி. வெள்ளிக்கோளானது சூரியனிற்கு எதிர் திசையில் சுற்றுகிறது, மற்ற கோள்களைப் போல் அல்லாமல். ஆப்போசிட் டைரக்ஷன். வெள்ளிதான் இரண்டாவது பிரகாசமானது இரவு வானில். நாம் வெறும் கண்களாலே காண முடியும் எப்பொழுதும். வெள்ளிதான் மிகவும் சூடான கிரகம் சூரிய குடும்பத்தில். அடுத்து பூமி. மனிதன் அறிந்தவரை உயிரினங்கள் வாழ தகுதியான ஒரே கோள் பூமிதான். காரணம் 70% தண்ணீர் நிறைந்து உள்ள ஒரே கோள் பூமிதான் மனிதன் அறிந்த வரையில். பூமி சரியாக 24 மணி நேரம் எடுத்துக்கொள்ளவில்லை தன்னைத்தானே சுற்ற. சரியாக 23 மணி நேரம் 56 நிமிடம் 4 நொடிகளை மட்டுமே எடுத்துக்கொள்கிறது. பூமிக்கு ஒரு நிலவு உண்டு, அதுபோல 2 ஆஸ்ட்ராய்டுகளும் உள்ளது இணை சுற்றில். 3753 க்ரூத்னி 2002 AA29 என்ற 2 ஆஸ்ட்ராய்டுகள். இவற்றுள் 3753ஐ பூமியின் இரண்டாவது நிலவு என்றும் அழைப்பர். அடுத்து மார்ஸ், செவ்வாய். புதனை விட சற்று பெரியது, பூமியை விட சிறியது. சூரிய குடும்பத்தில் இரண்டாவது சிறிய கோள் செவ்வாய். அங்கு ஒரு மிக பெரிய மலை உள்ளது, அவற்றின் பெயர் ஒலிம்பஸ் மான்ஸ். அந்த மலையின் உயரம் ஆச்சரியப்படும் விதமாக உயரம் 21 கிலோமீட்டரும் அவற்றின் விட்டம் 600 கிலோமீட்டரும். இவற்றை சிவப்பு கோள் என்றும் அழைக்கப்படும். காரணம் முழுவதும் பாலைவனம் போல காணப்படும். இதனால் அங்கு பெரிய அளவில் புழுதி புயல் ஏற்படும். அது 1 மாதத்திற்கும் தொடர்ந்தும் நீடிக்கும். அடுத்து ஜூபிட்டர், வியாழன். 1300 தடவை பெரியது பூமியை விட வியாழன். சூரிய குடும்பத்திலே மிக வேகமாக சுழலும் ஒரே கோள் என்றால் அது வியாழன்தான். தன்னைத்தானே சுற்ற வெறும் 10 மணி நேரங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளும். பூமி தன்னைத்தானே சுற்ற 24 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். அதுபோல வியாழன் தன்னைத்தானே சுற்ற வெறும் 10 மணி நேரங்களை மட்டுமே எடுத்துக்கொள்ளும். ஆக அங்கு ஒரு நாள் என்பது வெறும் 10 மணி நேரங்கள் மட்டுமே. அங்கு ஏற்படும் சூறாவளி கிட்டத்தட்ட 350 வருடங்களாக நீடிக்கிறது.
அங்கு ஒரு சூறாவளி ஏற்பட்டிருக்கிறது. அது 350 வருடங்களாக நீடிக்கின்றது. அந்த சூறாவளி அளவு பூமியை போல 3 கோள்களை ஒன்றாக இணைத்தால் எப்படியோ அப்படி இருக்கும். அந்த சூறாவளியின் அளவு நமது பூமியை போன்று 3 கோள்களை ஒன்றாக இணைத்தால் எந்த அளவு இருக்குமோ அந்த அளவிற்கு சூறாவளியே அங்கு ஏற்படுகிறது. அடுத்து சாட்ரன், சனிக்கோள். வேறு எந்த கோளுக்கும் இல்லாத அளவில் சனிக்கு 67 நிலவுகள் உண்டு. நமது பூமிக்கு உள்ளது போல ஒரு நிலவு, அங்கு 67 நிலாக்கள் உண்டு. பூமியின் நிலவு போல் சனிக்கோளிற்கு ஒரு திடமான நிலப்பரப்பு இல்லை. பூமியை போன்று 10.14 மணி நேரத்தில் தன்னைத்தானே சுற்றும். அங்கு ஒரு நாள் என்பது 10.14 மணி நேரம் மட்டும்தான். சனியின் வளையங்கள் சூரிய குடும்பம் தோன்றிய காலத்திலே தோன்றியிருக்கலாம் என்றும் கூறுகின்றன. சனிக்கோளிற்கு வளையம் உண்டு என்று அனைவருக்குமே தெரியும். அந்த வளையங்கள் சூரிய குடும்பம் தோன்றிய காலத்திலே தோன்றியிருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். சனிக்கோளிற்கு 67 நிலவுகள் உண்டு என்று நான் கூறினேன். அதுபோல சனிக்கோளிற்கு பல ஆயிரக்கணக்கான ஆஸ்ட்ராய்டுகள், மூன்லெட்ஸ் என்று ஏகப்பட்டவைகள் சனிக்கோளிற்கு உண்டு. அடுத்து மிகவும் குளிரான கோள் யுரேனஸ். யுரேனஸ் கோளும் மற்ற கோள்களைப் போலல்லாது எதிர் திசையில் சுற்றும். 84 வருடத்திற்கு ஒரு முறைதான் சூரியனை ஒரு முறை சுற்றி முடிக்கிறது. பூமி வெறும் ஒரு வருடத்தில் சூரியனை சுற்றிவிடும். மிகவும் குளிரான ஒரு கோள் தான் யுரேனஸ். -224 டிகிரி செல்சியஸ். யுரேனஸ் கோளும் சனியைப் போல ரிங்களை கொண்டது. அவற்றுள் 11 இன்னர் ரிங்ஸ் மற்றும் 2 அவுட்டர் ரிங்ஸ் மற்றும் 2 மூன்கள் கூட உண்டு. ஒன்று டைட்டானியா மற்றும் மிராண்டா. பின் நெப்டியூன் ஒரு முறை சூரியனை சுற்றி முடிக்க 164.8 வருடங்கள் ஆகும். அதாவது அந்த கோளில் நீங்கள் இருந்தால் உங்கள் அடுத்த பிறந்த நாள் வர 168 வருடங்கள் ஆகும். மிக பெரிய நிலவான ட்ரிட்டன் நெப்டியூனை சுற்றுகிறது. அங்கும் ஒரு சூறாவளி உருவாகிறது. அது பூமியின் நிலவு அளவு இருக்கும். தன்னை தானே சுற்ற வெறும் 18 மணி நேரங்களை எடுத்துக்கொள்கிறது. மற்றும் 14 நிலவுகள் நெப்டியூனை சுற்றி வருகிறது. -214 டிகிரி செல்சியஸ். மிகவும் குளிரான ஒரு கோள். பின்பு புளூட்டோ 5 நிலவுகளை புளூட்டோவை சுற்றுகிறது. உறைந்த நிலையில் பூமியை விட 3 மடங்கு அதிகமான தண்ணீரை கொண்டுள்ளது. வியாழன் மற்றும் சனிக்கோள்களில் சுற்றும் நிலவுகளை விட இது சிறியது. புளூட்டோ சூரியனிலிருந்து புளூட்டோ 7.3 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் சூரியனை சுற்றி வருகிறது. அடுத்து ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். 100,000 ஆஸ்ட்ராய்டுகளை கொண்டதுதான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். இது மார்ஸ் அண்ட் ஜூபிட்டர் கோள்களுக்கு இடையில் அமைந்து உள்ளதுதான் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட். 478 மில்லியன் கிலோமீட்டர் சூரியனிலிருந்து பூமியின் சுற்றளவை விட 24 மடங்கு அளவில் ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் உள்ளது. நன்றி. இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.